ஓபிஎஸ் வாகனத்தை நோக்கி முண்டியடித்த தொண்டர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்கள் என்ன யாதவ்? பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக அழைப்பு கடிதமானது அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தோடு வருபவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்த நிலையில காலை முதல் இதற்காக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய அழைப்பு கடிதத்தையும் சரிபார்த்த பிறகுதான் உள்ளே அனுமதித்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே பொதுக்குழு நடக்கக்கூடிய அரங்கத்துக்கு உள்ளே வந்த பொழுது அவருடைய வாகனத்தோடு சேர்ந்து பல அதிமுக நிர்வாகிகள் அந்த வாகனத்தோட சேர்ந்து உள்ளே நுழைவதற்கு முற்பட்டதால் சிறிய அளவுல தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக பலர் காயமடைந்திருக்கிறாங்க. இந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாகனம் வந்தபோது அந்த வழியாகவே உள்ளே நுழைவதற்கு பலர் முற்பட்டதாலும், அதே போல உள்ளே நிர்வாகிகள் வருவதற்காக அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையை தவிர்த்து மற்ற பாதைகளில் ஒரே நேரத்தில் கூட்டமாக நிர்வாகிகள் உள்ளே நுழைய முற்பட்டதால இந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. இதனை தடுப்பதற்காக காவல்துறை சார்பிலும் அதிமுக சார்பிலும் தனியாக கவுன்சிலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை எல்லாம் தாண்டி தற்போது தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்போது உள்ளே முண்டியடித்து உள்ளே வர முயன்றதால் பெரிய அளவிலான இந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. சிலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அவர்கள் தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த கூட்ட நேரத்தினை தாண்டிதான் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பொதுக்குழு நடக்கக்கூடிய அரங்கத்துக்கு உள்ளே வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பொதுக்குழு கூட்டமானது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது.